கோல்ட் ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 lakhs கிட்ட. ஐ கேவ் அ ஸ்கேலப் நெக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் நெக் வந்துட்டு அந்த நெக்லைன்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபஸ்ட்டு பிளெயின் ஃபேப்ரிக் ஏன் வேணாம்னு சூஸ் பண்ணோம்னா பிகாஸ் அந்த ஹாரி ஒர்க் வந்து கோல்டை வந்து ஓவர் டூவும் பண்ணிடக்கூடாது. ஸோ என்னோட சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். மெயினாக வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, எங்களால் வந்துட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்க்கு அனுப்புறதுக்கு அதெல்லாம் முடியாது. எனக்கு சில்வரில் இருந்த மெயின் சேலஞ்ச் என்னன்னா அதுதான் பிளவுஸ்ன்னு வந்துட்டு நீங்க கலட்டி போடுற ஒரு விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணுறீங்க? பட் இருந்தாலும் எங்களுக்கு உங்க மேல கொஞ்சம் ஒரு கோவம் ஒரு டிஸ்டர்பன்ஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நாள் நாங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இருக்காங்க. பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கோல்ட் பிளவுஸ் வந்து ஒரு 80 lakhs அப்போ பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைரல் ஆயிருந்துச்சு. ஸோ அதை டிசைன் பண்ண தி ஃபேஷன் டிசைனர் சோனியா தான் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ, ஹாய், ஹவ் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் இந்த விஷயம் வைரல் ஆகும் நீங்க ஃபர்ஸ்ட் நினைச்சீங்களா? நான் நிஜமாவே நினைச்சு பார்க்கல. நம்ம வந்துட்டு இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி தான், இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய விஷயம் நம்ம ட்ரை பண்ணுவோம், அது ரீச் ஆகும்னு நினைப்போம், பார்த்தா அது ரீச்சே ஆகாது. 5 பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது ரீச் ஆகும்னு நினைச்சா, ஆனால் இந்த அளவுக்கு வைரல் ஆகும் ட்ரெண்டிங் ஆகும்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்களுக்குமே பார்க்கறதுக்கு 80 lakhs கரெக்டா? யா, டோட்டலா அந்த கோல்ட் பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் 80 lakhs அப்படின் போது ஒரு சைடு வந்து எல்லாருக்கும் என்னங்கடா கோல்ட் ரேட் எங்கேயோ போயிட்டு இருக்கு, 80 lakhsக்கு பிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த காமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். நீங்க அந்த காமெண்ட் செக்ஷன்லாம் பாத்தீங்களா? காமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். அதுல வந்து சில இதெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு. நம்மளே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கோம். நமக்கு அந்த நெகட்டிவிட்டி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்னு வேற தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நாங்களே கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டோம். பிகாஸ் நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு ஒரு கிரியேட்டிவா பண்றாங்க அப்படின்னா அது என்கரேஜ் பண்றது ஓகே. பட் வந்து இன்னும் இப்பதான் தெரியுது செலிபிரிட்டிஸ்லாம் எவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவிட்டியும் நமக்கு கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது. சில பேர் கேட்குறாங்க அதுதான் பிளவுஸ்ன்னு வந்துட்டு நீங்க கலட்டி போடுற ஒரு விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க? இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கிரியேட்டிவ் ஐடியா, அவ்வளவுதான். அதுக்கு தான் பண்ணதே தவிர்த்து மற்றபடி வந்து அதுல திமிரை காட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேட்குறாங்க ஒரு மாதிரி, இதெல்லாம் ஒரு டிசைனா, நீங்க வந்து கோல்டுனா கோல்டுலயே வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி வி ஹாவ் லிமிடேஷன்ஸ். கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நிஜமாவே அவங்க கிட்ட அந்த பீசஸ்லாம் நம்ம வாங்கி இருக்கிற பீசஸை வச்சு டிசைன் பண்ணிக்கணும். ரொம்பலாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி சில டிசைன்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும், அந்த டிசைன்ஸ் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கோல்டுன்னு வரும்போது வந்து நார்மல் ஆரி ஒர்க் மாதிரி அதை ட்ரீட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஃபேப்ரிக்கே ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஆல்ரெடி அந்த பிளவுஸே வந்துட்டு ஒரு 1 கிலோக்கு இருந்துச்சு. ஐ மீன் கோல்டெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் இது இந்த இப்போ இருக்க இந்த டிசைனுக்கே வந்துட்டு 1 கிலோ கிட்ட இருந்தது அந்த பிளவுஸ். ஓகே, ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்து எவ்வளவு தாங்கும் அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுல என்ன பெஸ்டா பண்ணிக்க முடியுமோ அதான் நம்ம பண்ணோம். அண்ட் இப்போ அந்த கலர் ஐ திங்க் கோல்ட் பிளவுஸ் வந்து கிரீன் கலர், அது அந்த கலர்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க? அந்த ஃபேப்ரிக்காவுமே கூட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளெயின் ஃபேப்ரிக் நாங்க பார்த்தோம். பிளெயின் ஃபேப்ரிக்னா தென் வி ஹாவ் டு கோ ஃபார் நிறைய பீசஸோ இல்லைன்னா நிறைய கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஆரி ஒர்க்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணா கோல்டு ஹைலைட்டிங்காவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா எல்லாரும் யோசிக்கிறது வந்து மரூன். I don't want to go with some regular colors also. So first plain fabric ஏன் வேணாம்னு சூஸ் பண்ணோம்னா பிகாஸ் அது கொஞ்சம் வந்து ஆக்கியபைடாகவும் இருக்கணும். அந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து கவர் பண்ண மாதிரியும் இருக்கணும். அது வந்து கோல்டை ஓவர்டேக் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சரி புட்டா வச்சு ஒரு சில்க் ஃபேப்ரிக் எடுத்தோம். அதுக்கப்புறம் வை தட் க்ரீன்னா நிறைய வந்து சில்க் ஃபேப்ரிக்ல வந்துட்டு நம்ம கேமராக்கெல்லாம் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் கோல்டெல்லாம் நம்ம வைக்கும் போது என்ன ஆகும், ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த கிரீன், அது ஆக்சுவலி ரொம்ப சட்டிலான ஒரு கிரீன். அதுக்கு நல்ல ஒரு
ஆனா வந்துட்டு கேமரா லுக்ன்ற போது நம்ம அதெல்லாம் கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் வந்து ஃபேப்ரிக் சூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஃபிளாஷியான ஃபேப்ரிக் நல்லா வந்து ரொம்ப சில ஃபேப்ரிக்லாம் அப்படியே நல்லா பளிர்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் நம்ம லைட் போடும்போது அது வந்துட்டு ரொம்ப ஓவரா தெரியும். பிளஸ் கோல்டு எல்லாம் இருக்கும்போது அதுல வந்து நம்மளால சரியா கேப்சர் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி தான் இந்த கலர் எடுத்தோம். இந்த கலரே வந்து நல்லா ரொம்ப என்ஹான்ஸ்டா தான் காட்டுச்சு அந்த காம்பினேஷன்ல, இந்த கோல்டு கலர்ல. அண்ட் ஆல்சோ கோல்ட் ப்ளவுஸ் சொன்னோடனே ஆக்சுவலி நானுமே என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஓகே ஒரு ஃபேப்ரிக் பேசிக்கான்னு எடுத்துட்டு ஃபுல்லா கோல்டு ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்ட் காயின்ஸ் மத்தது எல்லாமே வச்சு இது பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆரி ஒர்க் ஏன் உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன்? ஆரி ஒர்க் ஏன் எடுத்துட்டு வந்தோம்னா, இல்லைன்னா வெறும் பிளெயின் கோல்டு பீஸ் மட்டும் வச்சா சம்மந்தமே இருக்காது. ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா? இப்போ வந்துட்டு ஒரு படத்துலயே வந்து ஒரு கனெக்டிவிட்டி வைப்பாங்கல்ல, சோ அப்படி ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே. சோ அந்த மாதிரி வந்து இந்த பிளவுஸுக்கும் அந்த கோல்டுக்கும் ஒரு பிரிட்ஜிங், அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணும். சோ அதுக்கு வந்து அந்த ஆரி ஒர்க் வந்து கோல்டை வந்து ஓவர்டூவும் பண்ணிடக்கூடாது. ஸோ என்னோட சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு பீஸ் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? அது ரொம்ப ஸ்டிஃபான பீஸ். அது மடக்க கூட நீங்க முடியாது. அதை நான் வேற எப்படின்னா வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அந்த பீஸை நான் அந்த இடத்துல நான் செட் பண்ணும்போது there was a gap here. ஒரு ஐ ஷேப்ல வந்துட்டு ஒரு கேப் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த கேப்பை வந்து நான் ஒரு மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரி ஒர்க் வந்து தூக்கிடும், கோல்டு வந்து செட்டில் ஆயிடும். ஸோ அதனால தான் பிளெயின் லைன்ஸ் மாதிரி, லாங்கிடியூடல் லைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்து அதை கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே இவ்வளோ எஃபர்ட் வந்து யோசித்து தான் பண்ணோம். நத்திங் வாஸ் ஈஸி. எவ்ரி சிங்கிள் திங், எவ்ரி சிங்கிள் இந்த பிளவுஸ் நாங்கள் வந்துட்டு கான்ஷியஸாக தான் பண்ணோம். ஸோ நத்திங் வாஸ் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணிட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் அது பண்ணவே இல்லை. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் பற்றி பேசினதுல பிளவுஸ் பற்றியுமே பேசுறதுனால நான் ஒரு கமெண்ட் ஏதோ ஒன்று பார்த்துருந்தேன். என்னப்பா அது ஜஸ்ட் வெறும் அந்த கோல்ட் எல்லாம் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காமெண்ட் பார்த்தேன். பிளவுஸாவும் பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் தாண்டி அது அழகா அந்த லக்ஷ்மியோட பெண்டன்ட் இதெல்லாமே இருந்தது. அந்த தீம் இருக்கு இல்லையா? அந்த தீம்ங்கிற விஷயம் அது எப்படி யோசிச்சீங்க? இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து தீம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறது தான். அது வந்து நிறைய பேர் வந்து ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியில வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கும் இல்லையா? அது வந்து நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நாங்க எங்களுக்கு கோல்டுல இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்ததே எனக்கு அந்த தாட் தான், லக்ஷ்மி பெண்டன்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ரித்னேஷ் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நம்ம ஃப்ரான்ச்சைசி எடுத்திருக்காங்க. சின்ஸ் தே ஆர் தி ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஃபார் மீ, என்னால அதனாலதான் இதை ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட்டே பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட ஈஸியா இருக்கும் ஜுவல்லர்ஸ் கிட்ட. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அந்த மைண்ட் செட்ல தாங்க நானும் இருந்தேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா ஒரு கோல்டு பீஸ் தானே வைக்க போறோம் சொல்லி நானும் வந்து அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் இட் வாஸ் நாட் லைக் தட் வென் வி ஆர் ஆக்சுவலி டூயிங் இட். ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது அது அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா கோல்டு பீஸோட வெயிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெட்டலோட வெயிட் வந்துட்டு கோல்டுக்குன்னு அந்த வெயிட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வெயிட்டை அந்த ஃபேப்ரிக்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா விழும், அந்த ஃபேப்ரிக் வந்து தாங்காது. அது சும்மா ஒரு பிளவுஸ் தானே தைச்சி வச்சிருக்கோம், அது ஹெவியா கூட இருக்காது, சில்க் ஃபேப்ரிக் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று ஃபிட் பண்ணணும்னா இந்த இடம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருந்தது. இன்னொன்று என்னன்னா மெயினா வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஓகே, எங்களால வந்துட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்க்கு அனுப்புறதுக்கு அதெல்லாம் முடியாது. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது எதனா வந்து விழுந்துடலாம், மிஸ் ஆயிடலாம், இல்லைன்னா வந்து உடஞ்சிடலாம், எதுனா ஒன்று ஆயிடலாம். ஸோ அதனால வந்து நாங்கள் பீசஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப டெலிகேட்டான பீசஸும் எங்களால் சூஸ் பண்ண முடியல. கொஞ்சம் வெயிட் இருக்க பீசஸ் தான் எங்களால் சூஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ டிசைனிங்கே வந்து கோல்ட் பீசஸ் வைக்கிறது வந்துட்டு ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் நாங்கள் வைக்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு இதுல தான் பண்ணணும். ஆரி ஒர்க்னா வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரேம்ல செட் பண்ணுவோம். ஏன்னா டைட்டா இருக்கணும் ஃபேப்ரிக். அந்த ப்ரெஷர் அந்த இது கொடுத்தானா நம்மளால வந்துட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேப்ரிக் டைட் பண்ணோம்னா 2 பேர் சேர்ந்து இழுக்கணும். அது அந்த இடத்த வந்து அப்படியே க்ளோஸா அப்படி பிடிச்சிக்கணும். அப்பதான் வந்து அந்த நீட்ல யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு இதுக்குள்ள கொண்டு வர்றது மட்டும்தான் எனக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது. சின்ஸ் நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஹேண்ட்லிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்றதுனால இதை கொஞ்சம் வந்து லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்டாஃப் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் பிகாஸ் கோல்டு அப்படிங்கறதுனால ஏதாவது இல்ல இது எப்படி பண்றதுன்னு இது பண்ணா வெயிட்டா இருக்கு மேம்ன்றாங்க. வெயிட்டா தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ்ஸ் அந்த பெண்டன்ட் வச்சா இப்போ நார்மல் அந்த ஆர்டிஃபிஷியல் பீசஸ் வைக்கும் போது அது வந்து விழுகாது, லைட்டா இருக்கும். இது என்ன ஆகும்னா அப்படியே அது அந்த இடம்
பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும் ஃபேப்ரிக்கை. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம நிற்க வைக்கணும். அந்த கோல்டு பிளவுஸ் நைட்டு நாங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு we were not able to put it on the mannequin. ஏன்னா அப்புறம் தொங்கிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபேப்ரிக் அப்படியே இழுக்கும் இல்லையா, ஸோ அது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அது அப்படியே படுக்க வச்சு அழகா நாங்கள் அப்படிதான் வச்சிருந்தோம் அந்த பிளவுஸை. அண்ட் இப்போ ஸ்டிச்சிங் பத்தி இப்ப நீங்க சொன்னதால இப்ப அந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது அதுக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குமா, இல்ல ஆஸ் யூஷுவல் நீங்க மத்தது ஆரி எல்லாம் பண்ற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுங்களோ அதே மாதிரி தான்? இல்ல ஸ்டிச்சிங் வந்துட்டு கொஞ்சம் மற்றது பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து நாட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுதான், மற்றபடி ஸ்டிச்சிங் எல்லாமே காமன் தான். இப்போ வந்து அந்த கோல்டு பீசஸ்லயே வந்து சிலது வந்து இந்த பிளவுஸ்க்காகவே எங்களால பண்ணிக்க முடிஞ்சது, பிகாஸ் தே ஹேட் சம் ப்ரொடக்ஷன் யூனிட் அண்ட் ஆல். ஸோ அதனால வந்துட்டு இத்தனை பீசஸ் ஆஃப் காயின்ஸ் வேணும், இந்த சைஸ்ல வேணும், அதெல்லாம் எங்களால பண்ணிக்க முடிஞ்சது, அந்த லிபர்ட்டி இருந்தது. மற்றபடி வந்து டிசைனிங் பார்ட்ல எங்களால பெருசா எதுவுமே பண்ண முடியல, இருந்ததை வச்சு தான் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆக்சுவலா அதுல இருந்து அந்த செயின் அந்த செட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்தது, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, அதுல வந்துட்டு ஒரு செட் வந்து இல்ல, அதை வந்து நாங்க வந்து ஒரு இதான் வந்து நாங்க ரெடி பண்ணோம். ஓ ஓகே. சோ பின்னாடி இருந்த அந்த ஒரு லேஸ் மாதிரி லேஸ் மாதிரி அதை வந்துட்டு நாங்க வச்சோம். அதுல எனக்கு ஒரு கிரீன் இதுவும் வேணும் அப்படின்னு கேட்டு அதுவும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காசு வந்து எல்லாமே சின்ன சின்ன சைஸ்ல, ஒவ்வொரு சைஸ்ல இருந்தது. எனக்கு இந்த சைஸ்ல தான் வேணும்னு சொல்லி அதே அவங்களால பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ அதனால இப்போ மற்றவங்க சொல்ற மாதிரி ஏன் எல்லாமே கஸ்டமைஸ்டு பீசஸை கொண்டு வர முடியல அப்படின்னா, அவ்வளோ பீசஸ் கொண்டு வந்து அதுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பிளவுஸை வந்து நான் டிஸ்பிளே பீஸா தான் பண்றேன், இட் இஸ் நாட் ஃபார் எ கஸ்டமர் இல்லையா. இதுவரை அதை யாரும் போடல, நீங்களும்? ஓகே. நோபடி ஹேஸ் ஓன் இட். அது நாங்க அப்படியே வச்சிருக்கோம், ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே பீஸ் மாதிரி வச்சோம். அது பாக்கிறதுக்கே வந்துட்டாங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க எல்லாரும். ஓகே. சோ அது பாக்கிறதுக்கு வந்துட்டு பாத்துட்டு போறாங்க. அந்த அங்க இருக்கவங்க பார்த்து சொன்ன விஷயம், பிகாஸ் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு அந்த ஒரு காலையில எழுந்து அது அந்த மேனிக்யூர்ல வச்சு பார்க்கும்போது இருக்கும் இல்லையா, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? நானே சுத்தி வந்துட்டு இருந்தேங்க அந்த பிளவுஸ், பிகாஸ் அது வீடியோல இருக்கிறத விட ஒரு 100 times வந்து சூப்பரா வந்து நேர்ல அதை பார்க்கும்போது அதோட இது தெரிஞ்சது. அது கோல்டு என்னதான் இருந்தாலும் அந்த கோல்டு மெட்டலுக்குன்னே வந்து ஒரு அழகு இருக்கு இல்லையா. சோ அதை வந்து நேர்ல பார்க்கும்போது you just have to feel it. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து காசுல வந்துட்டு அந்த ஒட்டியானம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஹாரம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஈவன் ஒட்டியானம், ஹாரம். அதெல்லாம் இங்க வச்சிருந்தோம், அதெல்லாம் ஹெவியா இருக்கும் வெயிட். ஸோ அந்த வெயிட்டை எங்களுக்கு ஹேண்டில் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா. பட் இருந்தாலும் எங்களுக்கு உங்க மேல கொஞ்சம் ஒரு கோவம்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட், சென்னைக்கு எடுத்துட்டு வரலையே, கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க, எப்படி போய் பாக்குறது அப்படின்னு. ஏதாவது ஃபியூச்சர்ல சென்னைக்கு வருமா, சென்னையில ஏதாவது இந்த மாதிரி ஒன்று பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம். பட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் அதுவும் பண்றது எங்களுக்கு வந்து அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரதும் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். நம்ம வந்துட்டு என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி என்னோட கிரியேட்டிவ் ஐடியாவுக்கு அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஐ ஹாவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் அதையும் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். அந்த பீசஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு அது ப்ராப்பராக இருக்கணும், வித்தவுட் எனி வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ ஐ ஹேட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் கொஞ்சம் ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் உங்க மேலே கோவமா இருக்காங்க, இதை பார்த்து என் வைஃப் வேற அடுத்து ஏதாவது கல்யாணம்னா இந்த மாதிரி ப்ளவுஸை ரெடி பண்ணி தர சொல்லுவாளே. பிகாஸ் அந்த ஆரி ஒர்க் சாரி தாண்டி அந்த பிரைடல் பிளவுஸ்ல அந்த ஆரி ஒர்க்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும் போது இந்த விஷயம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அதான் படபடப்பா இருக்கு, எங்க நம்ம இந்த பக்கம் திரும்பி கேட்டுவாங்களோ அப்படின்னு. சரி, அந்த மாதிரினா வந்து நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆசை இருக்கு அப்படின்னா லெட் them do it. அதுல என்ன போட்டுட்டு வேர் பண்ணிக்கலாமா, அது அவ்வளவு சேஃப் தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நமக்கு அந்த மாதிரி ஓகே அப்படின்னா நம்ம வேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளவுஸை நான் போடணும்னா போட்டுக்கலாம், ஆனா நாங்க ஜஸ்ட் didn't wear it, அவ்வளவுதான். பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு பீஸ் இது விழுந்துருச்சுன்னா கூட, பிகாஸ் ஒரு கம்மல் போட்டாலே அவ்வளவு தொட்டு பார்த்து போயிருக்கா சொல்லிட்டு பிளவுஸ்ன்ற போது கொஞ்சம் பயம் அது இருக்கதா செய்யும், அதை விட படம். பட் கூடிய சீக்கிரம் நீங்க சென்னையில ஒரு பீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்து டைமண்டுக்கு போயிடும். இப்ப நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா சில்வர் பத்தி, பிகாஸ் நீங்களே அந்த வீடியோல சொல்லிப்பீங்க என்னதான் எனக்கு கோல்டு செம்மையா சில்வர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸ்லி அத பத்தி சொல்லுங்க. அந்த சில்வர் பிளவுஸுக்கு வந்துட்டு நம்ம அந்த கலரும் நான் தான் சூஸ் பண்ணிட்டு ப்ளூ, அந்த ப்ளூ தீம்ல வந்து அதை நான் சூஸ் பண்ணது. ஃபேப்ரிக் வந்து அதுவும் ஃபேப்ரிக்கும் வந்து நம்ம போய் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இருக்கிற இப்போ சென்னையில என்ன அவைலபிள் சோர்சஸோ அது அங்க இருந்து எடுக்கிற ஃபேப்ரிக் தானே பண்ண முடியும். ஸோ அதனால இருக்கிறதுல எனக்கு அந்த ப்ளூ தான் பெர்ஃபெக்டா இருந்த மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அது ரொம்ப அழகா வந்தது. எனக்கு சில்வர்ல இருந்த மெயின் சேலஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கோல்ட்லயாச்சும் இந்த பீஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு, கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டேன். ஓகே, சில்வர்ல என்னன்னா 5 பீஸா இருந்துச்சு. ஓகே, தனித்தனியா இருந்துச்சு. அதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி கனெக்ட் பண்ண
போறேன், எந்த மாதிரி டிசைன்ல பண்ண போறேன். ஏன்னா அதான் என் டிசைன் வந்து ஓடும் பண்ணிடக்கூடாது, சில்வர் வந்து கம்மியாவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் நான் மேட்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தோணுச்சு ஐ கேவ் அ ஸ்கேலப் நெக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் நெக் வந்துட்டு அந்த நெக்லைன்லேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைன்ஸ் மாதிரி வந்து சிம்பிளா அந்த பீட் ஒர்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த காடிதானா அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப சிம்பிளா நீட்டா கனெக்டிங்கா இருந்துச்சு. அதை அப்போ பார்க்கும்போது ஓவரால் லுக் வந்து அந்த 5 பீஸ் 6 பீஸையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி வந்தது அது. Yes, எங்களுக்குமே கலரா கூட கோல்ட் எவ்வளவு precious தான், சூப்பரா but இருந்தாலும் இருந்துச்சு. செம்மையா இருக்கே silver அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்க ஒரு பீசஸ் வச்சிருந்தேன். அதுல வந்து நவரத்ன ஸ்டோன்ஸ், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பீஸ். அந்த சில்வர் ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 lakhs கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது வந்து சில்வர் ப்ளவுஸ்ல தான். கோல்டுல வந்து கோல்டா போயிடுச்சு ஃபுல்லா. இதுலதான் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மளால வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஸோ நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ்ஸ்ல வந்து வச்சிருந்தோம் இல்லையா, அது ஒரு ஆன்டிக் பீஸ். அது ஏதோ விக்டோரியன் கலெக்ஷன்ஸ்ன்ட்டு அவங்க ஒரு தனி செக்ஷனே அதுக்கு வச்சிருக்காங்க. அது எல்லாம் ஹெவியா இருக்குங்க. அந்த பிளவுஸ்ல அதெல்லாம் போட்டு அப்படியே வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபாலிங். அந்த டிசைன் அப்படி நிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப ஹெவியா இருக்கும். கோல்ட் பிளவுஸை விட இது வெயிட் ஜாஸ்தி. அப்படியா? இது எவ்வளவு இருந்துச்சு? அது 1 kg சொன்னீங்க. இதுவும் ரஃப்லி ஒரு 1 kgல தாண்டி இருக்கும். ஈஸியா ஒரு 1.5 kg இருக்கும் அது. இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி லைக் அவங்க பிரைடல் இதுக்கோ இல்லைன்னா சம்வேர் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணதோ இவ்வளவு கிராண்டா இல்லாம சிம்பிளா பண்ணணும் அப்படின்னும் போது ஃபேப்ரிக்ல இருந்து என்ன மாதிரி ஃபேப்ரிக் வந்து ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்குலாம்? இட் டிபெண்ட்ஸ். இப்போ அவங்க எந்த மாதிரி, இப்போ ட்ரெடிஷனலா மோஸ்டா வந்து இந்த பட்டு ஃபேப்ரிக்ல தான் போயிடுறாங்க. ஸோ அதுவே போதும். இப்போ வந்து அதுவும் ஒரு அக்கேஷன் வரும்போது நம்ம ஃபேப்ரிக்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. சும்மா நார்மல் ஃபேப்ரிக்லாம் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கே இருக்காது. ஃபேப்ரிக்ல மேக்ஸிமம் என்னங்க வரப்போகுது, இந்த மிஞ்சி போனா ஒரு 1000 rupees வருமா, 1200 வருமா ஒரு மீட்டருக்கு. ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. ஒரு பிளவுஸுக்கு 1 மீட்டர் தான் ஆகும். பரவாயில்ல, அந்த 1000 ரூபாய் போயிட்டு போகுது. ஆனா வந்து ஃபேப்ரிக்ல மட்டும் காம்ப்ரமைஸ் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு வந்து வச்சுக்க வேண்டாம். இது மோஸ்டா சில்க் இஸ் பெட்டர். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.